காரியம் செய்வதற்கு முன்பாக கர்த்தர்ட்ட ஆண்டவரே இது உமக்கு சித்தமான்னு கேட்டு பாருங்க. கர்த்தருக்கு சித்தமானால் சொல்றது மட்டுமல்ல, அது நம்முடைய மனதுல எண்ணத்துல இது கர்த்தருடைய சித்தம் தானா, கர்த்தர் இதைத்தான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று கேட்டு நடந்தீங்கன்னா எஜமானுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறீன்னு அர்த்தம். எந்த அளவுக்கு வசனத்துல வாஞ்சியா இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு ஞானத்துல வாஞ்சியா இருக்கீங்கன்னு அர்த்தம். எந்த அளவுக்கு ஞானத்துல வாஞ்சியா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தருடைய சித்தம் என்னதென்று பகுத்தறியத்துக்கும் அறிவு கரெக்டா இருக்கும். ஒரு காரியம் செய்யும் பொழுது விஸ்டம் இருந்துச்சுன்னா எந்த ரிசல்ட் தெரியும், இதான் இப்படித்தான் முடியும் என்பது உனக்கு தெரியும். அதான் விஸ்டம் அர்த்தம். யாக்கோபு திருப்புவோம். யாக்கோபு 4:13. மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறதே. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னென்னதே செய்வோம் என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்காய் இருக்கிறது. கர்த்தருடைய சித்தத்தை அறிகிறது குறித்து பேசி வருகிறோம். தேவன் நம்ம வாழ்க்கைக்காக ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், நோக்கம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தில் வாழ்ந்து அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறது தான் வெற்றி. வெற்றி என்பது எவ்வளோ கையில் காசு இருக்கிறது, எவ்வளோ பணம் இருக்கிறது, எவ்வளோ நாட்கள் இந்த பூமியில் வாழ்ந்தீர்கள், அதெல்லாம் வெற்றி கிடையாது. அந்த மனிதன் நம்ம உலக பார்வையில் பார்க்கும்போது அந்த மனிதன் சக்ஸஸ் ஆன மனிதனுங்கிறோம். எப்படி சொல்கிறோம்னா, 2 வீடு வச்சுருக்கிறாரு, கார் பங்களாலாம் வச்சுருக்கிறாரு, பிள்ளைகள்லாம் நல்லா அமெரிக்காவில் இருக்குது, ஸ்டேட்ஸில் இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் தேவனுடைய பார்வையில் அதை வெற்றியாக பார்ப்பது கிடையாது. ஒரு மனிதனுக்கென்று தேவன் என்ன நியமித்து வைத்தாரோ நியமித்ததை செய்து முடிக்கிறவனை மட்டும்தான் கற்ற வெற்றியோன்னு மனுஷன் சொல்கிறார். உங்களை ஒரு வேலையை நான் சொல்லி அனுப்புகிறேன், இந்த வேலையை செஞ்சுட்டு வாங்குகிறேன். நீங்கள் அந்த வேலையை செய்யாமல் நீங்கள் வேறு எதே வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், இப்படி செஞ்சேன், அங்கே போனேன், இங்கே போனேன் அப்படின்னு சொல்லி 4 நாள் கழித்து வந்து நான் சொன்னதை முடிச்சிங்களான்னா, இல்லை நான் அதை செஞ்சிட்டேன், இதை செஞ்சிட்டேன்னா உங்களை அனுப்பின நோக்கம் ஃபெயிலியர். நீங்கள் பிஸியாக தான் இருந்தீங்க, பல இடத்துக்கு போனீங்க, பல காரியங்கள் செஞ்சீங்க, ஆனால் உங்களை அனுப்பின நோக்கம் நிறைவேறவில்லை என்றால் அது மெய்யான சக்ஸஸ் கிடையாது. அந்த மெய்யான சக்ஸஸ் வாழ்ந்து இந்த பூமி வாழ்க்கை நிறைவாக 100 வருஷம் 100 வருஷமோ இல்லாட்டி நீங்கள் விரும்புகிற வரை வாழ்ந்து முடிக்கும் பொழுது பின்னோக்கி பார்க்கும் பொழுது நம்ம கர்த்தருடைய பரிபூர்ணமான விருப்பத்தை நிறைவேற்றணுமா, நம்ம அனுப்பின நோக்கம் நிறைவேறிச்சான்னா அவரை போய் சந்திப்பதற்கு உங்களுக்கு ஆவலாக இருக்கும். ஒருத்தர் அனுப்புறீங்க, நீங்கள் அனுப்புனதை பெர்ஃபெக்டாக கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாரு. முடிச்சதுக்கப்புறம் அடுத்து என்ன வரும்? நான் முடிச்சதை போய் அவர் அனுப்புனவர்கிட்ட சொல்லணும். நாம் அத்தனை பேரும் அனுப்பப்பட்டவர்கள், அத்தனை பேரும் தேவனால் சென்ட் பண்ணப்பட்டவர்கள். எதுக்காக சென்ட் பண்ணப்பட்டிருக்கோம்னா ஒரு மிஷனோடு சென்ட் பண்ணியிருக்கிறார். அந்த மிஷனை செய்து முடித்து பரலோகம் போகும்பொழுது பரலோகமே கிளாப் பண்ணோம். அதான் வாழ்க்கை, அதான் கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய சக்ஸஸ்ஸு. நீ கோடிக்கணக்கான பணம் இருந்து இந்த உலகத்தில் அந்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் போயிட்டீங்கன்னா அது அட்டர் ஃபெயிலியர். இங்கே பேசுகிறாரு, இந்த ஊருக்கு போவோம், இந்த பிஸ்னஸ் பண்ணுவோம் என்கிற செய்கிறவர்களே கொஞ்சம் கவனித்து பாருங்கள். நித்தியத்தோடு கம்பேர் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கைங்கிறது ஒரு புகை மாதிரிங்கிறார். உங்கள் வாழக்கூடிய நித்திய வாழ்க்கை கம்பேர் பண்ணும்போது இந்த பூமியில் வாழக்கூடிய 100 வருஷமோ 120 வருஷமோ என்பது ஒரு புகை மாதிரி அப்படியே சுண்டி விட்டது மாதிரி போயிடும், கடந்துடும். அப்படி இருக்கிறதுனால இந்த வாழ்கிற வாழ்க்கையை வீணாக வாழ்ந்துடாதீங்க. ஒவ்வொரு காரியத்தையும் ஒரு பிளான் போடுவதற்கு முன்பாக, ஒரு காரியம் செய்வதற்கு முன்பாக கர்த்தர்ட்ட ஆண்டவரே இது உமக்கு சித்தமான்னு கேட்டு பாருங்க. கர்த்தருக்கு சித்தமானால் சொல்றது மட்டுமல்ல, அது நம்முடைய மனதில் எண்ணத்தில் இது கர்த்தருடைய சித்தம் தானா, கர்த்தர் இதைத்தான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று கேட்டு நடந்தீங்கன்னா எஜமானுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறீன்னு அர்த்தம். அவரோட லார்ட்ஷிப் எடுத்திருக்கிறோம். அவர் தான் கர்த்தர் ஆண்டவர்னு சொன்னோம். அப்படி தானே சொன்னோம். எப்படி ரசிக்கப்பட்டோம்? இயேசுவே நீர் ஆண்டவர்,
என் இரட்சகர் என்பதை அறிக்கையிடுகிறேன். அப்படி தான் ரட்சிக்கப்படுகிறோம். இனி என் வாழ்க்கையை நான் ஆள மாட்டேன், என் வாழ்க்கை உம்முடைய கரத்தில் கொடுக்குறேன், நீர் என்னை ஆள வேண்டும், உங்களுடைய லார்ட்ஷிப் கீழே வர்றேன்னு சொன்னோம். ராஜ்யத்துக்குள்ளே வருகிறோம். ராஜ்யத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் யாருடைய விருப்பம் இருக்கணும்? ராஜாவுடைய விருப்பம் தான் இருக்கணும். அப்படி ராஜாவுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் நான் போடுகிற ஒவ்வொரு பிளான் போடுவதற்கு முன்பாக, ஒரு திட்டம் போடுவதற்கு முன்பாக, ஆண்டவரை இதை செய்யலாமா இதை செய்யக்கூடாமான்னு கேட்டு வாழ்ந்தீங்கன்னா அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. மக்கள் கர்த்தருடைய சித்தத்தை தேடுகிறது 2 நேரம் தான். ஒன்று கல்யாணம், இன்னொன்று அந்த கோர்ஸ் தேர்ந்தெடுக்கிறது, வேலைக்கு போகிறது. முக்கியம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஒவ்வொரு காரியத்திலையும், சின்ன சின்ன காரியத்திலையும் கர்த்தருடைய சித்தத்தை கேட்டு நடந்து வந்தீங்கன்னா, ஆண்டவரை இதை செய்யலாமா, இந்த வேலைக்கு போகலாமா, இந்த கோர்ஸ் எடுக்கலாமா, இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமான்னு கேட்டு நடந்தீங்கன்னா கர்த்தர் ஆலோசனை கொடுப்பார். கர்த்தர் ரொம்ப பிஸியான ஆள், ஓயாமல் தொந்தரவு பண்ணாதப்பா, முக்கியமான காரியத்துக்கு மட்டும் வான்னு சொல்கிற ஆள் கிடையாது. நம்மோடு நேரம் செலவழிவதற்கு வாஞ்சிக்கக்கூடிய ஒரு பரம பிதா. நம்ம மாதிரி கிடையாது அவர். நம்ம முக்கியமான நேரத்துக்கு மட்டும் சின்ன சின்ன காரியங்கள் நீனே டிசைட் பண்ணுக்குமோ. கர்த்தர் அப்படி கிடையாது. எல்லா காரியத்தையும் அவரோட ஒப்பீனியன் கேட்க விரும்புவார். நீங்கள் மக்கள் அப்படிலாம் கிடையாதுங்க. சிலர்லாம் இருக்காங்க, இந்த ஊர்லேயே ஒரு சில ஆட்கள் இருக்காங்க, அவங்க போகாத சர்ச்சு கிடையாது, அத்தனை சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. அப்படி உங்க ரோமர்ஸ், அவங்க இங்கே போவாங்க, அங்கே போவாங்க, அங்கே போவாங்க. ஒரு இடத்துல உறுதியாக இருந்து உங்களோட தலைமைத்துவத்தின் கீழே இருக்க மாட்டாங்க. எந்த நல்லா கவனிங்க, அந்த இடத்துல வசனம் இல்லை, சத்தியம் இல்லைன்னா போயிடலாம். ஏன்னா அந்த இடத்துல இருந்தோம்னா நம்முடைய ஆத்துமா வாழாது, இந்த பூமி வாழ்க்கையை எம்டி ஆக்கிடுவோம், செத்தா பரலவும் போவோம். அந்த இடத்துல வசனம் இருக்குது, சத்தியம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல அடங்கி இருக்கணும்னு பைபிள் சொல்லுது. அடங்கி இருக்கணும். நீங்களா ஒரு சித்தம் மட்டும் உங்கள் மாம்சமும் உங்கள் மனதும் செய்கிறத செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆண்டுகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்கள் வாழ்க்கைக்கு அவர் ஆண்டவரில், நீங்கள் ஆள்றீங்க. நீங்கள் மனசு விரும்புகிறதையும் உங்கள் மாம்சம் விரும்புகிறதையும் செஞ்சீங்கன்னா அதை பைபிள் சொல்லுது, அதெல்லாம் வீம்புங்கிறார். ஒரே ஒரு வாழ்க்கைங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு காரியத்தையும் கத்தட்ட கேட்டு கேட்டு வாழி பாருங்க. நாளை இக்கட்டான சூழ்நிலை வரும்போது நீங்கள் ஃபாஸ்டிங் போட வேணாம். ஃபாஸ்டிங் போட்டிருக்கேன் எதுக்கு? 2-3 அலையன்ஸ் வந்திருக்கு, எந்த அலையன்ஸ்ன்னு தெரியல. நீங்கள் நித்திய வர ஃபாஸ்டிங் போட்டாலும் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா சென்சிட்டிவான இருதயம் கிடையாது. இருதயங்கிறது ஹார்டன் பண்ணிட்டோம் வச்சுங்களேன், நம்மளை விருப்பத்தை நம்மளோட ஆசையின்படி செஞ்சு 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 பழகிட்டோம்னா நாளைக்கு மனசு நீங்கள் விரும்பினது தான் சொல்லும். உள்ளே இருக்கிற சத்தத்தை இந்த மனசு கிரகிக்க முடியாது. சின்ன சின்ன காரியத்தையும் கேட்டே வாங்க, ஆண்டவர் இங்கே போகலாமா, இங்கே செய்யலாமா, இது உங்களோட ஆலோசனை கேட்டு பாருங்க. கடினமான சூழ்நிலையும் இதுவே வழி என்று சொல்லக்கூடிய சத்தம் உங்களுக்கு பின்னாடி கேட்குற மாதிரி இருக்கும். பின்னாடி யாரை கைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இயேசு இந்த பூமியில் வாழ்ந்தாருங்க, தேவகுமாரன். வாழ்க்கை நோக்கம் கம்ப்ளீட்டாக அவருக்கு தெரியும். வரும்போதே சொல்லிட்டு வராரு, இதோ உம்முடைய சித்தத்தை செய்ய வருகிறேன். தமிழில் கூட அவளை திரைப்பா இல்லை, ஆங்கில பைபிளில் அழகாக இருக்கும். ஐ டிலைட் டு டூ யுவர் வில்லுன்னு இருக்கும். அப்படி சித்தத்தை செய்ய நான் டிலைட் பண்ணுறேன்னு இருக்காரு. அப்படி தான் வந்தார். ஒவ்வொரு காரியத்திலையும் ஒரு சித்தம் என்ன, விருப்பம் என்ன, அப்படி தான் செஞ்சு வந்தார். பூமியில் வாழும்போது ஒரு நாள் கூட அவர் விரும்பினது செய்யலை. நான் சுயமாய் ஒன்றும் செய்யவில்லை, என் அனுப்பினவர் சொல்லுகிறதை சொல்லுகிறேன், அனுப்பினுகிறதை செய்கிறத செய்கிறேங்கிறாரு. வாழ்க்கையின் முடிவு இதான். சித்தம் தெரியும் அவருக்கு. சிலுவைக்கு போகணும், ரத்தம் சிந்தனும், மனுக்குலத்தை மீட்கணும், அந்த நோக்கம். அதை நோக்கி தான் பிரயாணம்ட்டே இருக்கிறாரு. அப்படி இருந்தும் கடைசி நிமிடம் கூட கத்தட்ட கேட்டாருங்க அவரு. கடைசி நிமிடம் கூட கெத்செமனே தோட்டத்தில் தன்னை சரண்டர் பண்ணார். என் வாழ்க்கைக்கு ஒரு சித்தம் வச்சிருக்கிறாரு. ஊழியக்காரனாக இருக்கணும், பாஸ்டாக இருக்கணும். இதை தவிர அல்டிமேட் பர்பஸ் இருக்கான இருக்கு. ஒவ்வொரு நாளும் அவரோட பழகுறேன், அவரோட நேரம் செலவழிக்கிறேன்னா என் வாழ்க்கைக்கு அவர் வைத்திருக்கிற ஒவ்வொரு திட்டத்தையும் சிறப்படைய பண்ணிக்கிட்டே வருவார். ஊழியத்துக்கு வந்துட்டோம், நம்மளா பிளான் பண்ணி போவோம்னு நினைச்சோம்னா சிறப்பாக வாழ முடியாது. வாசிப்போம், மத்தேயு திருப்போம். மத்தேயு 26. அவர் தாங்க ஒரு அல்டிமேட் உதாரணம் கிறிஸ்து. 26ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து. அப்பொழுது இயேசு அவர்களுடனே கெத்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்து
சீசர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபெதேயின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி கடவுது என்று ஜெபம் பண்ணினார். பொதுவாக மக்கள் சொல்லுவாங்க இல்லையா, இயேசு கெத்செமனேல ஜெபிக்கும் பொழுது உமக்கு சித்தமானால் ஜெபித்தார், அப்படி சொல்லவே இல்லை. அதாவது உமக்கு சித்தமானான்னு சொன்னோம்னா அது ஒரு நிச்சயமற்ற தன்மை. இதான் சித்தன் அவருக்கு நல்லா தெரியும். அந்த பாத்திரத்தை அவர் பானம் பண்ணி ஆகணும்னு நல்லா தெரியும். பாத்திரம் சொல்லும் பொழுது மனுக்குலத்திற்காக தேவன் வச்சிருந்த தேவனுடைய கோபாக்கினைங்கிற பாத்திரம், தண்டனை, நியாய தீர்ப்பு அத்தனையும் அவர் பருக வேண்டுங்கிற நல்லா தெரியும். மாம்சீகமாக இருக்கிறார். மாம்சீகமாக இருக்கும் பொழுது நீங்கள் எவ்வளோதான் பெர்ஃபெக்டாக இருந்தாலும் வேற ஆப்ஷன் இருக்கான்னு கேட்கும் பொழுது வேற ஆப்ஷன் இல்லைன்னு அவருக்கு தெரியும், நல்லாவே தெரியும். ப்ரேயரில் மட்டும்தாங்க நம்ம தேவனுடைய சித்தத்துக்கு சாக்டிஃபை பண்ணுறோம். ஜெபம் பண்ணும் பொழுதெல்லாம் அவருடைய சித்தத்துக்கு என்னை அப்படியே வேறு பிரிக்கிறேன், செட் அப்பார்ட் பண்ணுறேன்னு அர்த்தம். எனக்கு ஒரு ஆசை இருக்கலாம், எனக்கு ஒரு விருப்பம் இருக்கலாம், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே கடவுள். இவருக்கு சித்தம் தெரியும், நோக்கம் தெரியும். என எபிரேயர் 10 சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை குறித்து உம்முடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறது, இதோ சித்தத்தை செய்ய வரேன்னு வந்தவர். ஜெபம் பண்ணும் பொழுது தேவனுடைய சித்தத்திற்கு, தேவனுடைய நோக்கத்திற்கு தன்னை கமிட் பண்றார். திரும்பி வாசிப்போம். அடுத்து, பின்பு அவருடைய சீசர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உடைய சித்தத்தின்படி ஆக்கடவு என்று ஜெபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்த பொழுது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவருடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. அவர் மறுபடியும் அவர்கள் விட்டு போய் 3ஆம் தரமும் அந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணினார். அந்த வார்த்தைன்னா, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலையும் தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை டோட்டலாக கமிட் பண்ணி வாழ்ந்தார். அதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை குறித்த தேவனுடைய நோக்கம். ஒவ்வொரு காரியத்திலையும் சிலுவை பரியந்தம், அதனால வேதம் சொல்லுகிறது சிலுவை பரியந்தம் கீழ்ப்படிந்தார் இருக்கு. நான் விரும்புகிறேன், நான் ஆசைப்படுறேன், நான் ஒரு ஆலோசனை கொடுக்குறேன்னு சொல்லலை. அப்படி வாழ்றதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. முற்றிலுமாக சரண்டர் பண்ணுறது. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, தேவ சித்தத்தை செய்வதற்கு நமக்கு பலன் வேணுங்க. இதான் தேவ சித்தம் தெரியும், செய்வதற்கு பலன் வேணுமே வேணாமா? வேணும். அடுத்தவனை மன்னிக்கிறது தேவ சித்தமா? தேவ சித்தம். பலன் வேணுமா வேணாமா? ரொம்ப வேணும். நம்ம மன்னிக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் சொன்னதெல்லாம், குத்துனது, வேதனைப்படுத்துறதெல்லாம் அப்படி படமாக வரும். அந்த தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நமக்கு சூப்பர் நேச்சுரல் ஸ்ட்ரென்த் வேணும். அதனால தான் ஜெபிச்சாருங்க. நீங்களாம் சொல்ல சொல்கிறாங்களா, கிருபைக்கு வந்துட்டோம், இனிமேல் ஜெபிக்கக்கூடாது. கிருபையே ஜெபிச்சிச்சுங்க. சித்தம் தெரியும், நோக்கம் தெரியும். மாம்ச பலத்தில் ஓர்னா கூட செய்யலைங்க. அவர் மாம்ச பலத்தில் செய்ய முடியுங்க. மாம்ச பலத்தில் செய்யக்கூடியதற்கு ஒரே ஒருத்தர் தகுதினா ஒருத்தர் செய்யலாம். ஏன்னா பாவமற்ற மாம்சம், பரிசுத்தம் உள்ளவர். அப்படி இருந்தும் கடைசி வரை ஒவ்வொரு காரியத்திலையும் தேவ சித்தத்தை செஞ்சார். கோபத்தை விட நினைக்கிறோம் இல்லையா? நீங்கள் நினைக்கிறீங்களே, நான் நினைக்கிறேன். கோவப்பட நினைங்க. ஏதாச்சும் ஒன்று சொன்னோன்னா அப்படி அத்தனை எளிமை நிற்கும் அப்படியே. அப்போ அதை செய்வதற்கும் நமக்கு பலன் வேணும். எப்போ பலன் வேணும்? 2 மணி நேரம் தேவ சமூகத்தில் இருங்க, ஜெபம் பண்ணுங்க, வசனத்தோடு கேளுங்க. பெரிய பூதாகரமான காரியங்கள் கூட உங்களுக்கு அல்பமாக தெரியும். கத்தரை விட்டுருங்க, ஜெபம் பண்ணாதீங்க, வசனத்தோடு டீல் பண்ணாதீங்க. சின்ன பிரச்சனை உங்களுக்கு பெருசாக தெரியும். ஏன்? அப்போ உங்கள் மாம்சம் அப்படியே உச்ச கட்டத்தில் உச்சாணி கொம்புல நிற்கும். நான் சொல்லி நடக்கலை, ஆனால் கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய நோக்கத்தின்படி வாழுங்க.
பரிபூர்ணமாக சமாதானத்தோடு வாழ முடியும். கர்த்தர் கைட் பண்ணுறது ஈஸியாக இருக்குங்க. அதனால தான் போன வாரம் சொன்னேன் பார்த்தீங்களா, அப்படி மூவ் ஆகிட்டே இருக்கான் பார்த்தீங்களா. மூவ் ஆகிறவன் வந்து கர்த்தர் வந்து அப்படி திருப்பி வர்றது ஈஸியாக இருக்கும். கார் இருக்குது பார்த்தீங்களா, கார் பவர் ஸ்டேரிங், இப்போ வர கார்லாம் அப்படி லைட்டாக அப்படி திருப்பினா போதும். அந்த காலத்தில் இப்படி திருப்பாங்க தெரியுமா, லாரி பார்த்தா இல்லையா, இப்படி 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 திருப்பி, அப்படிலாம் இல்லை. இப்போ இப்படி இப்படி திருப்பினா போதும், வண்டி திரும்பிடும். ஓடுற வண்டியை வந்து ஈஸியாக திருப்பலாம். நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி, அப்போ நாங்கள் அந்தளவுக்கு அறிவு கிடையாது காரை பற்றி. கொடைக்கானல் தான், ஊட்டி ஒரு பள்ளம், எதுக்கு பெட்ரோல் வேஸ்ட் பண்ணிட்டுன்னு இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டேன். 1 செகண்டு டபக்குன்னு ஸ்டேரிங் லாக் ஆகிடும். அது சுதாரிச்சு டக்குன்னு ஆன் பண்ணிட்டேன். இது பட்டன் சிஸ்டம்னால குர்னா முடிஞ்சிடும். ஓடுற வண்டியை திருப்புறது ரொம்ப ஈஸி. கர்த்தரோடு இணைஞ்சு ஓடிட்டே வாங்க, உங்களை அழகாக திருப்பி கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓடவே மாட்டேன், நான் உட்காந்துருப்பேன், என்னை அப்படியே திருப்பணும்னு நினச்சேன்னா ரொம்ப கஷ்டப்படும். அவருக்கு இல்லை, நம்ம மாம்சத்துக்கு வலிக்கும், புத்திக்கு வலிக்கும், எல்லாமே வேதனையாக இருக்கும். காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணுறது நைட்டு 10 மணிக்கு படுக்கும்போது விருப்பத்தோடு தான் நான் படுக்கிறோம். நாளைக்கு 5 மணிக்கு எந்திரிச்சிடணும், ஜெபிச்சிடணும் 1 மணி நேரம். மாம்சம் சொல்லாது, தூங்கிட்டு ஜெபிச்சான்னு ஆண்டவர் வேணாம் நான் சொல்ல போகிறாரு, சக்ஸஸ் பண்ண முடியாது. கர்த்தரோட நல்லா ட்ராவல் எடுத்துகிட்டே வாங்க. ஒன்று காரியத்தை மாம்சமும் மனதும் விரும்புறதை செய்யாமல் அவர் விரும்புறதை செஞ்சுட்டு வாங்க. உங்களை ஈஸியாக கைட் பண்ணுறது, அவர் விரும்புகிற அந்த டெஸ்டினியை கொண்டு போகிறது ரொம்ப லீஸாக இருக்கும். இது ஒரு லைஃப் ஸ்டைலுங்க கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது. திடீர்னு வந்து ஒன்றுமே தெரியாமல் இப்படிப்பட்ட மக்கள் இந்த அவங்க மாம்சமும் மனதும் விரும்ப செய்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு யாராச்சும் வச்சுருப்பாங்க. போனவுடனே அவர் பேசுவார், வெத்தலை போட்டு பார்க்குற மாதிரி. அதெல்லாம் கிறிஸ்தவ வெத்தலை நிறைய இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நான் சொல்லித்தரேன், வேணுமா? எனக்கு தெரியும் சில ஆட்கள்லாம். கோயம்புத்தூர்லாம் ஒருத்தர் ரொம்ப ஃபேமஸ்ஸு. போனவுடனே அப்படி ஃபோட்டோ காமிச்சாவே சொல்லுவார். ஃபோட்டோ காமிச்சு சொல்லுவார், இவங்கெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு வாங்க. புத்தி இல்லாத கழுதிகள், நான் உங்களை சொல்லலைங்க, போகிற கழுதிகளை சொல்லேன். பாச நீங்கள் கழுதைன்னு சொல்லிட்டு நான் சொல்லலை, பைபிளில் சொல்ல. உண்மையில் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேங்கிறாரு. கண் வைத்து ஆலோசனை சொல்கிறதுனா ஜென்டிலாக நடத்துறதுங்க. பிள்ளைகள் வந்து சில வாரம் செய்கிறாங்க, அப்படி பார்த்துட்டாவே நமக்கு வந்து ஹோல் பிக்சர் தெரிஞ்சிடணும் என்ன சொல்ல வராங்கன்ட்டு. அதான் சென்சிட்டிவ் ஹார்ட்டு. நம்ம செய்யும் பொழுதே ஆவிக்கு தெரியணும், தப்பு சரியில்லைன்னு தெரிஞ்சுன்னா கரெக்டாக நடந்து போகிறோன்னு அர்த்தம். வாசிப்போம் ரோமர் 12க்கு முன்னாடி போன வாரம் ஒரு காரியம் சொன்னேன். தேவ சித்தத்தை அறிவதற்கு மிக மிக முக்கியமான காரியம், அதான் பிரதானமானது, அதான் முக்கியமானது. நான் என்ன செய்யணும் என்பதை பார்க்கலாம், எங்கே போகணும் என்பதை பார்க்கலாம், எனக்கு என்ன இருக்குனுங்கிறதை காட்டிலும் நான் கிறிஸ்துவுக்குள்ளாக என்னவா இருக்கிறேங்கிறதுல உறுதியாக இருக்கணும். என்னோட டூயிங், என்னோட கோயிங், என்னோட ஹேவிங்கை காட்டிலும் என்னோட பீயிங்கில் கரெக்டாக இருக்கணும். கர்த்தரோட உறவு, கர்த்தரோட கான்ஸ்டன்டான உறவு என்னோட பீயிங்கில் கரெக்டாக இருந்தேன்னா என்னோட கோயிங், டூயிங், ஹேவிங்கிறது தன்னால் நடக்கும். உங்களை ஈஸியாக நடத்தி செல்ல முடியுங்க. நான் சொன்னது புரியுது? வாழ்கிற வாழ்க்கை எதுக்கு வாழ்கிறோம்? பாண்டிங்களங்க, உமக்கு பிரியமானதை செய்ய, அவரை மகிமைப்படுத்தணும், அவரை கனப்படுத்தணும். வாழ்கிற வாழ்க்கையின் உச்சம் அவர் என் வாழ்க்கையில் இருக்கிறார் என்பதை உலகத்துக்கு காமிக்கணும். அவரோட உறவுல கரெக்டாக இருங்க. இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், உப்பாக இருக்கணும், ஒளியாக இருக்கணும். அப்படி சொல்லிட்டு வாங்க, உங்கள் கையில் காசு இருக்கும், உங்களுக்கு சுகம் இருக்கும், உங்கள் வாழ்க்கையில் நிறைவு இருக்கும். வாசிப்போம் ரோமர் 12 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீ உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை.
நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுமாங்கன்னா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகுன்னு அர்த்தம். கம்ப்ளீட்னா முற்றுமுடிய சேஞ்ச் ஆகிறது. மனம் புதிதாகிறதுனாலே டோட்டலாக மாறுங்க. எப்போ கர்த்தருடைய சித்தம் தெரியும், கர்த்தருடைய நோக்கம் தெரியும் என்றால் மைண்டு ரெனியூ ஆகாத வரை கர்த்தருடைய நோக்கம் தெரியாது. மைண்டு ரெனியூ ஆகலை, மனம் புதிதாகலை. அப்படியே ரட்சிக்கப்பட்ட பொழுது எப்படி மனது இருந்துச்சோ அதே போல தான் மனது 30 வருஷம் கழிச்சு இருந்துச்சுன்னா கர்த்தருடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் தெரியாது. எப்படி இருப்போம்னா உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிற ஆளாக இருப்பான். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறது ரொம்ப ஈஸியாக கஷ்டமா? ரொம்ப ஈஸி. வேஷம் போடுறது என்னங்க, ஈஸிங்க. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று மனம் புதிதானாத்தான் தேவனுடைய சித்தத்தை அறிய முடியும். சித்தத்தை அறியவே முடியாது. இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் எப்படினாலும் வாழலாம் அப்படிங்கிற குரூப் இருக்கு. சில விஷயங்கள் ரிஸ்க்குங்க. சினிமா பார்த்தா என்ன, சினிமா பாட்டு கேட்டா என்ன, சினிமா பாட்டு பாடுனா என்ன? ஒரு காரியத்தை செக் பண்ணி பாருங்க. ஒரு காரியத்தை செக் பண்ணி நீங்கள் பார்க்குற காரியத்தில் தேவன் இல்லை என்றால் அது உலகத்தோடு உங்களை இழுத்து கொண்டு போயிடும். நீங்கள் பார்க்கறது நீங்கள் கேட்கறதுல தேவன் இல்லை என்றால் உங்களை ஈஸியாக கர்த்தரை விட்டு வெளியே கொண்டு போயிடும். உங்கள் மனது ரெனியூ ஆகாது. வசனம் மட்டும்தான் மனதை ரெனியூ பண்ணுங்க, வேற எதுவுமே ரெனியூ பண்ணாதுங்க. ஈஸியாக அப்படி உலகத்தோடு அப்படி ஃப்ளோவாகும். சொன்னது புரியுதுங்களா? அப்படி செக் பண்ணி பார்த்துவாங்க. கர்த்தருடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும். அப்படி அறியாத ஜனங்கள் தான் கிறிஸ்தவத்தில் நிறையா இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நடக்கிறதெல்லாம் இறைவன் சித்தங்கிறாங்க. என்ன நடந்தாலும் கடவுள் சித்தம். போகிறோம், ஒரு வீட்டுக்கு பொன் பார்க்க போகிறோம், பலமுறை சொல்லியிருக்கேன். பொன் பார்க்குற நேரத்தை கரெக்டாக கரண்ட் கட் ஆகி போச்சு. பொண்ணை கூட்டுவாங்கங்கிறாங்க, எல்லாரும் யோசிப்பாங்க, கர்த்தர் வேணான்ட்டார், வரும்போதே ஆஃப் ஆயிடுச்சு வரும். போய் சொல்லி விட்றோம் வாங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன, கர்த்தருடைய உள் தெரியாது. அந்த வெளிச்சம், இந்த உள்ள வெளிச்சம் இல்லாதனால ஈபி வெளிச்சத்தில் வாழ்கிறாங்க. அவங்க குறிப்பாக கெட்டது நடக்குது அப்படின்னா கர்த்தர் ஏன் சுனாமியை கொண்டு வந்தார், கர்த்தர் ஏன் மக்கள் சொன்னாங்கல்ல, 2005 தானே சுனாமி, 2004 டிசம்பர் 25 26 26 வேளாங்கண்ணிலாம் பெரிய பாதிப்பு. அதுக்கெல்லாம் மக்கள் பெரிய இன்டர்பிரட் பண்ணாங்க. கர்த்தரை விட்டு அப்படியே ஒரு கும்பல் விலகி போச்சு. அதனால தான் கர்த்தர் அப்படியே அள்ளிட்டு போயிட்டாரு. குறிப்பாக என்ன தீமை நடந்தாலும் என்ன சொல்லுவாங்க, கர்த்தர் பூகம்பம் கர்த்தர் கொடுத்தாரு, அது கொடுத்தாரு, இது கொடுத்து. ஏன் தெரியல, மனம் புதிதாகலை, வசனத்தோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணலை. வசனம் மட்டும்தாங்க மனதை புதிதாக்குது. இல்லாட்டா சக்சஸாக வாழ முடியாது, ஜெயமாக வாழ முடியாது. 100 மக்கள் இருக்காங்க, கர்த்தருடைய சித்தத்தை கர்த்தருடைய நோக்கத்தை அறிய முடியாது. நம்மெல்லாம் சாதாரண ஆட்கள். கர்த்தருடைய சித்தத்தை அறியணும் என்ன செய்யணும், பிரதரை போய் பார்க்கணும். பிரதருக்கு தான் எல்லாம் தெரியும். ஏன், பிரதர் கல்யாணம் பண்ணாமல் இருக்கார். அதனால் என்ன கேட்டாலும் பிரதர் சொல்லுவார். குரூப் இருக்காங்க, அம்மாக்கு ஒன்றுமே தெரியாது, எல்லாம் பிரதருக்கு தான் தெரியும். சிஸ்டருக்கு தெரியாதா? அங்கே இருக்க சிஸ்டர்லாம் கண்டுக்க மாட்டாங்க, பிரதர் தான். அப்புறம் எங்க சொல்லுதுங்க, நீங்கள் மதியற்றலாய் நடாமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் இருக்கா. அப்போ எல்லாருமே கர்த்தருடைய சித்தத்தை உணர்ந்து கொள்ள முடியும். எப்படி, மனம் புதிதாகிறதுனாலே. மனம் புதிதாகவில்லை, மனது ரெனியூ ஆகலைன்னா இது கர்த்தருடைய சித்தமா இல்லையா எங்களுக்கு தெரியவே தெரியாது. தமிழில் சொல்கிறாங்க இல்லையா, வெளுத்ததெல்லாம் பால் வாங்கி
அப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்களே, தென்னை மரத்துக்கு கீழே பசும்பாலை குடித்தா கூட நம்ப மாட்டாண்டு. என்ன என்ன எல்லாம் பார்த்தேன்னா அப்படி தான் இருக்குமா. வாசிப்போம் சங்கீதம் 143:10. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழிகளில் நடத்துவாராக. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். ஒன்று போதித்தருளும், ரெண்டாவது காரியம் செம்மையான வழிகளில் நடத்துவாராக. கர்த்தர் நடத்த விரும்புகிறார், அதே நேரத்தில் போதிக்க விரும்புகிறார். எப்படி போதிக்கிறார்? வார்த்தையை கொண்டு போதிக்கிறார். வார்த்தை தாங்க தேவனுடைய ஞானம், வார்த்தை தான் தேவனோட அறிவு. நம்முடைய எண்ணங்களை வார்த்தைகளை வெளியே அனுப்புகிறோம். அப்படி தான் அனுப்புகிறோம். ஒரு காரியத்தை எண்ணுறோம், அப்புறம் வார்த்தைகளை கன்வெர்ட் பண்ணுறோம். தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவனுடைய எண்ணங்களாக இருக்கிறது. இந்த எண்ணங்களை கொண்டு உள்ள மனதை புதுப்பிச்சோம்னா கர்த்தருடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ளலாம். எபேசியர் 5க்கு வாங்க. எபேசியர் 5:15 ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல் கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாக இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் இருக்கு. மதியற்றவர்களாக நடாமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் இருக்கு. இந்த உலகத்தில் தேவன் இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழுகிறோம் என்றால், நீங்கள் எவ்வளோதான் செல்வம் இருந்தும் பணம் இருந்தும் கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் வாழ்ந்தார் என்றால் அந்த ஹோல் லைஃப்பும் வேஸ்ட்டு, முழு வாழ்க்கையும் வேஸ்ட்டு. ஏன்னா கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றல. எல்லாம் கவனிங்க, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும் வேஸ்ட்டு, ஒவ்வொரு நாளும் வேஸ்ட்டு. கர்த்தருடைய சித்தத்தையும் கர்த்தருடைய ஆலோசனையும் நிறைவேற்றாமல் வாழக்கூடிய ஒரு நாள் கூட கர்த்தர் கணக்கில் எடுக்க மாட்டார். உங்களோட ஆயுசு நாளில் அது கணக்குக்கே வராது. ரொம்ப முக்கியங்க, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் இருக்கு. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறோம், தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்கிறோம். ஒரு 5 நாள் 10 நாள் வாழ்ந்தோம்னா அந்த 5 நாளும் வேஸ்டான நாட்கள், தேவன் கணக்கில் எடுக்காத நாட்கள். கர்த்தருடைய சித்தத்தையும் கர்த்தருடைய ஆலோசனை அறிந்து ஒரு காரியத்தை செய்கிறோம்னா அது கர்த்தருக்கு பிரியமான நாட்கள், வெற்றிகரமான ஒரு நாட்கள். சாலமோனை ஞானிங்கிறோம், ராஜா அபிஷேகம் பண்ணப்படுகிறார், கர்த்தருக்கு பலி செலுத்துறாரு. கர்த்தர்னு வரும்போது கணக்கு பார்க்காம பலி செலுத்து, 1000 காளைகளை பலி செலுத்துறாரு. நீங்கள் மக்கள் எல்லாத்துலேயும் கணக்கு பார்க்க மாட்டாங்க. அவங்க கணக்கு பார்க்குற ஒரே ஒரு இடம்னா எங்கன்னா காணிக்கை கர்த்தர். ஒரு தேவை வருது, தேவை அதிகமாக இருக்கு, முதல்ல இதில் கை வைப்பாங்க. முதல்ல கர்த்தருக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். எல்லாம் பார்த்துட்டு கடைசியில் அதெல்லாம் நம்முடைய இருதயத்தை கர்த்தர் கொண்டா காமிக்குங்க. நம்ம ப்ரையாரிட்டி எதை வைக்கிறோம்னா மகனையும் படிப்பையும் சுகத்தையும் முதல்ல வைக்கிறேன், கர்த்தரை முதல்ல வைக்கல. பணம் கர்த்தருக்கு தேவையில்லைங்க, நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு தேவைங்க. அவரை முதல்ல வைக்கிறமாங்க. கர்த்தர் வைராக்கியம் உள்ளவரா? வைராக்கியம் உள்ளவருங்க. அவர் தான் ஆண்டவன் சொன்னோம், அவரோட லார்ட்ஷிப்பில் தான் வாழணும். 1000 பலி ஒரு காலம் செலுத்தினா போதுங்க. ஒரு பணக்காரன் ஒரு காலம் செலுத்தினா போதும், கணக்கு இல்லாமல் செலுத்துறான். அன்னைக்கு கர்த்தர் இரவு கேட்குறாரு, உனக்கு என்ன செய்யணும் கேட்குறாரு. என்ன இருதயம் முழுக்க கர்த்தரோடு இருக்குங்க. அப்படிப்பட்ட ஆள் கர்த்தர் பேசுகிற ரொம்ப ஈஸி. அவன் கேட்குறான், வாசிங்களேன் 1 ராஜாக்கள் 3:9. ஆகையால் உமது ஜனத்தை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை என்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தரலும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். கீழே சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வையில் உகந்த விண்ணப்பமாயிருந்தது. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும்
நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தையின்படியே செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதில் உனக்கு சரியானவன் உனக்கு இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவுமன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமை உனக்கு தந்தேன். உன் நாட்கள் இருக்கிற ராஜாக்களில் ஒருவன் உனக்கு சரியான இல்லை. கேட்குறான், ஞானமுள்ள இருதயத்தாங்க. எதுக்குன்னா நன்மை தீமை என்னதென்று வகையர் டிசர்ன் பண்ணக்கூடிய ஒரு இருதயம் வேணும். ரோமர் 12 படிச்சோம் இல்லையா? கர்த்தருடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று டிசர்ன் பண்ணத்தக்கதாக, வகையறுக்கத்தக்கதாக. இது கர்த்தருடைய சித்தம், இது கர்த்தருடைய சித்தம் இல்லை, இது கர்த்தருடைய ஆலோசனை. எப்படி தெரியும்? விஸ்டம் இருந்தா தெரியும். ஞானம் இல்லை என்றால் கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடியாதுங்க. ஒவ்வொரு காரியத்திலும் ஞானம் அவசியங்க. ஞானம்ங்கிறது என்ன? தேவனோட வார்த்தை, தேவனோட ஒவ்வொரு வார்த்தையும் தேவனோட சித்தம், தேவனோட ஆலோசனை. நன்மை தீமை என்னதென்று டிசர்ன் பண்ணத்தக்கதாக, வகையறுக்கத்தக்கதான்னா பார்த்து இல்லை, உள்ள உணர்ந்து. பார்க்கறதெல்லாம் நன்மையா தெரியும், உள்ள டிசர்ன் பண்றது. இது கர்த்தரோட சித்தம், கர்த்தரோட சித்தம் இல்லைன்னா அப்படியே உள்ள தெரியும். அதான் வாழ்க்கை. எனக்கு கேட்குறேன், ஏராளமான ஜனங்கள் இருக்காங்க. அந்த ஜனங்களே நான் நியாயம் விசாரிக்கணும். அதுக்கப்புறம் 2 விபச்சாரி ஸ்திரீகள் வர்றாங்க பார்த்தீங்களா? கரெக்டாக டிசர்ன் பண்ணுறான். கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய நோக்கம் என்னன்னு தெரியுதான். அப்படி வாழ்றதாங்க வெற்றியுள்ள வாழ்க்கை. அப்படி வாழுங்க. கர்த்தர் சொன்னார், நீ கேட்காத செல்வத்தை கொடுப்பேன். நீதிமொழி புத்தகம் சொல்லுதுல்லைங்க, உன் வலது கையிலே தீர்க்காயுசு, இடது கையிலே செல்வமும் கடம். யாருடைய கையில? ஞானத்தின் கையில. விஸ்டம் மட்டும் முதல்ல இருக்கு. அதனால சொல்றேன், நீங்க மதியற்றவளாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று. அப்ப கர்த்தருடைய ஞானத்துக்கும் கர்த்தருடைய சித்தத்துக்கும் க்ளோஸ் லிங்க் இருக்கு. வசனத்தோடு தொடர்பு இருக்கும் போதெல்லாம் உங்களுக்கு விஸ்டம் வருது. வசனத்தை விட்டு எப்பப்பெல்லாம் விலகுறீங்களோ நீங்க ஞானத்தை விட்டு விலகுறீங்கன்னு அர்த்தம். பைபிளில் நீதிமொழி புத்தகம் படித்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வார்த்தை இருக்கும். அறிவு, புத்தி, ஞானம் இருக்கும். படிச்சுக்கிங்க. அறிவு வேற, புத்தி வேற, ஞானம் வேற. சிலருக்கு நிறைய அறிவு இருக்கும், ஆனால் ஞானம் இருக்காது. சிலர் தான் நினைச்சதான் சாதிப்பானா அது ஞானம் கிடையாது. தமிழில் நமக்கு சிறப்பாக மொழிபெயர்க்க வித்தியாசப்படுத்ததுனால ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. உண்மை சத்தியம் சொல்கிறோம். சத்தியங்கிறது தமிழ் வார்த்தை கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? சத்தியங்கிறது தமிழ் வார்த்தையா? தமிழ் வார்த்தை இல்லையா? தமிழ் வார்த்தை கிடையாது, சான்ஸ்கிரிட் வார்த்தை. உண்மை மட்டும்தான் தமிழ் வார்த்தை. அது நமக்கு இங்கிலீஷில் சொல்லலாம், ட்ரூத், ஃபேக்ட்னு சொல்லலாம். சத்தியங்கிறது தமிழ் வார்த்தை இல்லை. தெரியாதாங்க? தெரியாட்டா இன்னைக்கு ஒன்றுமே தெரியாட்டா கூட ஒன்று தெரிஞ்சிச்சுடா. சத்தியம் என்பது சமஸ்கிருத வார்த்தை உள்ள கொண்டு வந்திருக்கோம். உள்ள சில காரியத்தை நம்ம சரின்னு நினைக்கலாம், ஆனால் சரியா தப்பான்னு எப்படி டிசைன் பண்ண முடியும்? அதுதான் விஸ்டம் வேணும். உலகத்தில் 3 சித்தம் இருக்குங்க. ஒன்று என்னுடைய சித்தம், இன்னொன்று பிசாசுடைய சித்தம், இன்னொன்று தேவனுடைய சித்தம். நம் பிசாசுடைய சித்தத்திலேருந்து வெளியே வந்துட்டோமா? அல்டிமேட் பர்பஸ்லேருந்து வந்துட்டோம். ரசிக்கப்பட்டிருக்கோம், தேவனுடைய பிள்ளையா இருக்கும், ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதியிருக்குன்னா அவனோட நரகம் போக மாட்டோம். ஆனால் இன்னும் அவன் நிறைய பிளான் வச்சுருக்கான் கூட. தரித்திரமாகவே வாழ வைக்கணும், குறைவிலே வாழ வைக்கணும், பற்றாக்குறையிலே வாழ வைக்கணும்னா இந்த விஸ்டம் தெரிஞ்சிச்சுன்னா இது நன்மை, இது தீமை என்று உங்களால் கரெக்டாக டிசைன் பண்ண முடியும். பிசாசு நேரடியாக வந்து பிசாசு நான் தான் பிசாசுன்னு வரமாட்டாங்க. வருவானா? அப்படி வந்தோம்னா கட்ட இனங்க வந்துடலாம். நீங்கள் நம்புகிற ஆள் மூலமாக வருவான். யார் சொன்னால் நம்புவீங்களோ அவங்க மூலமாக வருவான். அவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். அவர் சொன்னார்ல, கர்த்தர் சொன்னாரா? ஆபத்து இல்லாமல் பண இழப்பு இல்லாமல் வாழணும்னா, கர்த்தருடைய சித்தத்தில் வாழணும்னா விஸ்டம் வேணும். விஸ்டத்தையும் சித்தத்தையும் நீங்கள் வேறு பிரிக்க முடியாதுங்க. நல்ல விஸ்டம் இருக்கு, டிசர்ன்மெண்ட் இருக்குன்னா
கர்த்தருடைய சித்தத்தை அறியலாம், கர்த்தருடைய நோக்கத்தை அறியலாம். யார் என்ன சொல்லட்டுங்க, எனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார், ஆவியானவர் இருக்கிறார், உலகத்தில் இருப்பவனிலும் எனக்குள்ள இருப்ப பெரியவன் சொல்லுது. அந்த அந்த ஞானத்திலே வாழ்ந்தீங்கன்னா தீமையான வழியிலிருந்து எஸ்கேப் ஆயிடலாம். யார் தீர்க்கதரிசனம் சொன்னாலும் சரிதான், என்ன சொன்னாலும் சரிதான், அந்த தீர்க்க தரிசனம் சொன்ன ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். இந்த ஆவியானவர் இந்த புத்தகத்துக்கு விரோதமாக சொல்ல மாட்டார். அப்போ இந்த புத்தகத்தை பற்றி உங்களுக்கு தெரியணும். தெரியுமா? பைபிள் சொல்லுது திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயப்படுகின்ற இருக்கு, சொல்லியிருக்கா? சொல்லலை. பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கீங்க நீங்கள். ஒரு இடத்துல ஒரு ஊழி ஒருத்தருடைய மகள் சொல்லுது மேரேஜில் பைபிள் சைஸ். என்ன உங்களுக்கு இது யாரும் படிக்கலை? என்னவா இருந்தாலும் மக்கள் சொல்கிறாங்களே, எனக்கு 70 வயசு மிஞ்சி போனால் 80 வயசு, அதுக்கு மிஞ்சி போனால் சஞ்சலமும் வருத்தமுமேங்கிறாங்க. அதை பண்ணி டிசைன் பண்ண தெரியணும். கர்த்தரோடு நல்லா பழகுறீங்க, வசனத்தோடு நல்ல அறிவு இருக்குன்னா அது சொன்னது உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய இருதயமாக கட்ட கிடையாது. கர்த்தருடைய இருதயங்கிறது நீடித்த நாட்களாக இருக்கணும், நிறைவாக வாழணும். ஞானத்தோடு வாழுங்க, நிறைவாக வாழலாம். ஞானம் இல்லாமல் வாழுங்க. வாசிங்களேன் சங்கீதம் 90. இது கர்த்தருடைய சித்தமா கர்த்தருடைய சித்தம் இல்லையான்னு தெரியணும்னா, டிசைன் பண்ணணும்னா கட்டாயம் விஸ்டம் வேணுங்க. விஸ்டம் இல்லைன்னா கர்த்தருடைய சித்தம் இல்லாதெல்லாம் நீங்கள் சித்தம்னு சொல்லுவீங்க. சங்கீதம் 90 10ஆம் வசனம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால் 80 வருஷமாக இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாக கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். உமது கோபத்தின் வல்லமையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உம்முடைய உக்கிரத்தையும் அறிந்து கொள்கிறவன் யார்? இது கோபத்தின் கீழே இருக்கிற மக்களுக்கு. அப்புறம் சொல்றாரு 12ஆம் வசனம், நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்களின் நாட்களை என்னும் அறிவு எங்களுக்கு போய் தரலாம். சரியான ஞானம் இருக்கு, விஸ்டம் இருக்குன்னா நாட்களை டிசைன் பண்ணப்படியும், நாட்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும், தீர்க்காயுசோடு வாழ முடியும். அதுக்காக கர்த்தரோட சித்தம் அவசியங்க, கர்த்தரோட ஆலோசனை அவசியங்க. உலகம் 1000 காரியங்கள் சொல்லும். வாசிங்களேன், 1 யோவான் எடுங்களேன். 1 யோவான் 2:15 வசனம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. உலகத்தினா உலக வழிகள், உலக ஆலோசனைகள், அதில் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. கீழே, ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளால் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். கீழே, உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்துவும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கும், தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய வார்த்தையின்படி, ஞானத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் இருக்கு. கண்கள் என்ன சொல்லுது? நான் எதை கேட்குறேன் அதன்படி வாழ்றது உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறது. அதனால தான் ரோமர் 12 சொல்கிறாருலங்க, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் கர்த்தருடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமும் சித்தம் என்னன்றது டிசைன் பண்ணத்தக்கதாக. கர்த்தருடைய ஞானம் இருக்கு, அறிவு இருக்குன்னா இது கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய ஆலோசனை கரெக்டாக டிசைன் பண்ண முடியும். உங்களுக்கு புரியுதா? 2 தீமோத்தேயு எடுப்போம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 26ஆம் வசனம். எதிர்பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும் பிசாசானுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாக அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். பிசாசுடைய சித்தத்தின்படி செய்ய பிடிக்கப்பட்டிருக்கிற மக்கள். இச்சைன்னு என்ன? ஸ்ட்ராங் டிசையர். பிசாசு எதை விரும்புகிறானோ அது அதனால் அப்படியே பிடிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு புத்தி தெளியும்படி அவர்களுக்கு போதிங்கிறார். ரொம்ப மக்களுக்கு அது பிசாசுடைய சித்தமா பிசாசுடைய
ஆலோசனையாக தெரியாமல் இருக்குங்க. தரித்திரியமா, அது யாரோட சித்தம்? பிசாசுடைய சித்தம். வறுமையா, பிசாசுடைய சித்தம். வாலிப வயதில் மரிப்பதா, அது பிசாசுடைய சித்தம். அதையும் தேவ சித்தம்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்கல்ல. நீங்க அவங்களோட தர்க்கம் பண்ணாதீங்க, நீங்க ஆழமா புரிஞ்சுக்குங்க. பிள்ளைகள் வீட்டில் பிறக்குது, பிள்ளைகளுக்கு நம்முடைய சத்தம் தெரியும், நம்முடைய அரவணைப்பு தெரியும். ஆனால் பிள்ளைகள் நாம் என்ன விரும்புகிறோங்கிறதே ஒரு பீரியட் ஆஃப் டைம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் பிள்ளைகளுக்கு தெரியும். ஆரம்பத்தில் தெரியாதுங்க. பிள்ளைகள் நம்முடைய அன்பு தெரியும், பாசம் தெரியும், அரவணைப்பு தெரியும். ஆனால் நம்ம என்ன விரும்புகிறோம், நம்முடைய மோட்டிவ் என்ன, நான் பிள்ளைகளை குறித்து என்ன நினைக்கிறோம் என்று பிள்ளைகளுக்கு ஒரு வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். நான் சொல்றது புரியுதா இல்லையா? பிள்ளை வளரணும்னா நல்ல சாப்பாடு சாப்பிடணும், அறிவையும் பெற்றுக்கொள்ளணும், அப்பா அம்மாவோட க்ளோஸாக பழகணும். இப்போ எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு என் மனைவிக்கு தெரியும். எப்படி தெரியும்னா, ஒரே வீட்டில் இருக்கோம், ஒரே வீட்டில் இருக்கோம். நான் என்ன நினைக்கிறேன்னா செஞ்சு கொடுக்குறாங்க தெரியும். என்னுடைய பழக்கம் இருக்குது. என்னுடைய பழக்கம் இல்லாதவளுக்கு என்னுடைய விருப்பம் தெரியாது. அதே மாதிரி கர்த்தருடைய நல்ல பழக்கம் இல்லை என்றால் கர்த்தருடைய விருப்பம் தெரியாது. ரொம்ப மக்களுக்கு கர்த்தருடைய பழக்கம் கிடையாது. வசனம் சொல்லுது, புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகி ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருங்க. வாஞ்சியா இருங்கன்னா ஆர்வமா இருங்க. எந்த அளவுக்கு வசனத்தில் வாஞ்சியா இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு ஞானத்தில் வாஞ்சியா இருக்கீங்கன்னு அர்த்தம். எந்த அளவுக்கு ஞானத்தில் வாஞ்சியா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தருடைய சித்தம் என்னதென்று பகுத்தறியத்துக்கும் அறிவு கரெக்டாக இருக்கும். இல்லாட்டா தீமையை கூட நன்மைன்னு சொல்லுவீங்க. வசனம் தாங்க பிரதானமானது. வசனத்தில் கட்டப்படுறீங்களா, ஞானத்தில் கட்டப்படுறீங்கன்னு அர்த்தம். கொலோசியர் திருப்போம். நீங்கள் கர்த்தருடைய சித்தம் இல்லாத காரியத்தை நீங்கள் செஞ்சால் கூட கர்த்தர் அலோவ் பண்ணுவாருங்க, உங்களை தடுத்து நிறுத்த மாட்டாருங்க. கர்த்தருடைய விருப்பம் இல்லாத காரியத்தை நீங்கள் செய்யணும்னு நினைச்சா கூட கர்த்தர் ஒரு செகண்ட் கூட உங்களுக்கு தடுத்து நிறுத்த மாட்டார். இஸ்ரவேல் மக்களை தேவன் ஆளுன்னு நினைச்சார், அதான் தேவனோட அல்டிமேட் பர்பஸ். அவங்க வேணாம், ராஜா வேணுங்கிறாங்க. அவர் சொல்றாரு, அப்பா ராஜா இருந்தால் உனக்கு நிறைய பிரச்சனை, டாக்ஸ் போடுவான், உன் பிள்ளைகள்லாம் எடுத்துட்டு போவான், உன்னை பாடுபடுத்துவாங்கிறாரு. பரவாயில்லங்கிறான். அதனால தான் அவ்வளவு தீமையில அனுபவிச்சாங்க. 4 இல்லை வேணாம் நாங்கள் பார்த்துக்குறோம். நாங்கள் கர்த்தர் அலோவ் பண்ணாரா? அலோவ் பண்ணார். வாசிப்போம் கொலோசியர் 1 9-10 வசனங்கள். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். ஒரு காரியத்தை சேர்ந்தே பேசுகிறாரா? என்ன பேசுகிறாரு? நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் கர்த்தருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படவும், கீழே சகலவித நற்கிரிகளுமாய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரமாக நடந்து கொள்ளவும். கர்த்தருக்கு பிரியமாக பாத்திரமாக நடந்து கொள்ளணும்னா நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து நடந்தோம்னா கர்த்தருக்கு பிரியமாக நடக்கலாம். கர்த்தருக்கு சித்தம் இல்லாத காரியத்தை செய்கிறோம்னா கர்த்தர் அதில் பிரியமாக இருக்க மாட்டார். போன வாரமே சொன்னேன், பாதுகாப்பான இடம் இது. கர்த்தருடைய சித்தத்தை செய்து நிறைவேற்றதான் பாதுகாப்பான இடம். மத்தேயுல ஆண்டவர் ரெண்டு வீட்டை பற்றி சொன்னார். மத்தேயுல சொல்லியிருக்காரு, லூக்காலும் சொல்லியிருக்காரு. ஒரு வீடு கற்பாறையில் கட்டப்பட்டது, இன்னொரு வீடு மணலில் கட்டப்பட்டது. மணலில் கட்டுறமா கற்பாறையில் கட்டுறமான்னு முக்கியம் இல்லை. ஒரு வீடு வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிற மனுஷன். ஒருத்தன் வசனத்தை கேட்டால் செய்ய மாட்டான். வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவன் கற்பாறையின் மேல் ஆழமாய் தோண்டி தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பா இருப்பான். ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு நேரம் ஆகுங்க. ஒரு நல்ல வாழ்க்கை, ஸ்திரமான வாழ்க்கையை கட்டி அமைக்கணும்னா
ஃபவுண்டேஷன் அவசியம். அதுக்கு நேரம் பிடிக்கும். மனசு என்ன சொல்லும்? டக்குன்னு கட்டு. சமீபத்தில் ஒரு பாண்டிச்சேரியில் ஒரு வீடு கட்டினாங்க தெரியுமா? நியூஸ்லாம் வந்துச்சு. அடுத்த நாளை கழிச்சு கிரகப்பிரவேசம். அப்படி விகையில் விழுந்துச்சு, படபடபடன்னு. 3 மாடி வீடுங்க. அப்படியே சாஞ்சிருச்சு. நாளை கழிச்சு கிரகப்பிரவேசம். நல்ல வேலை வீட்டில் ஒருத்தரும் இல்லை. ஏன்னா சாயில் எப்படி இருக்குன்னு பார்க்கல. சாயில் இருக்க குப்பையெல்லாம் எடுத்துடணும். குப்பையில் எடுத்து ஸ்ட்ராங்காக ஃபவுண்டேஷன் போடணும். நம்ம ஃபவுண்டேஷனை என்ன நினைப்போம்? கிறிஸ்துவாகிய அஸ்திபாரத்தில் போடுறோம், நல்லது தான். ஆனால் அந்த இடத்துல அது சொல்லலை. என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் புத்தியுள்ள மனுஷன். வார்த்தையை கேட்காதவன் வேகமாக கட்டலாம். நல்லா கவனிங்க. வசனத்தின்படி வாழ்ந்தாதாங்க பாதுகாப்பு, சித்தத்தில் வாழ்ந்தாதாங்க பாதுகாப்பு. இன்னைக்கு நல்லா இருக்கும், எப்போனாலும் புயல் அடிக்கலாம். புயல் எல்லாருமே சந்திப்போம். ஆனால் இவன் சேஃபாக இருப்பான். ஏன்னா அவருடைய கரத்துக்குள்ள இருக்கான். அவன் தன் கரத்துக்குள்ள இருக்கான். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது முழுக்க முழுக்க தேவரை சார்ந்து கம்ப்ளீட் ஒபீடியன்ஸ். அப்படி இருந்தீங்கன்னா இது கர்த்தருடைய சித்தம். கர்த்தருடைய சித்தம் இல்லை, கர்த்தருடைய நோக்கம். இந்த தொழிலை கர்த்தர் செய்யலாம்னு சொல்றாரு, கர்த்தருடைய செய்ய வேணாங்கிறாரு. இந்த பொண்ணை பார்க்கலாங்கிறாரு, இந்த பொண்ணை பார்க்க வேணாங்கிறாரு. பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். தெரியாதா? தெரியும், தெரியணும். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. திரும்பி இந்த 2 தீமோத்தேயு படிப்போம். எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாக. மனம் திரும்புதல்னா கம்ப்ளீட் சேஞ்ச். மனம் திரும்புதல் என்னங்க? இப்படி போயிட்டு இருக்கிற ஆளு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் போடுறது. வசனத்தோடு இருந்தால் தாங்க மனம் திரும்புதலே நடக்கும். மனம் திரும்புறதுக்கு டூல் என்ன? வார்த்தை. வார்த்தையை கேட்டீங்கன்னா இது கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய நோக்கம். அப்படி யூட்டன் எடுத்து போகலாம். அப்படியே அவங்களுக்கு போதிங்கிறார். எப்படி ரசிக்கப்பட்டீங்க? இயேசு ஆண்டவர் தெரிஞ்ச உடனே இத்தனை நாள் எப்படி இருந்திருப்போம். அத்தனை உதறி தள்ளிட்டு வந்த பார்த்தீங்களா? வரலையா? என்னப்பா இத்தனை நாள் இப்படி போனேன். அன்னைக்கு தெரியல, எனக்கு சத்தியம் தெரிஞ்சிச்சு, இப்படி எடுத்தேன், டியூட்டன் எடுத்தேன். அதே மாதிரி தான் ஒவ்வொரு காரியத்திலையும் இது கர்த்தருடைய ஆலோசனை, கர்த்தருடைய சித்தம் அறிஞ்சிங்கன்னா சக்ஸஸாக வாழ முடியும். ஞானம்னா என்னங்க? கர்த்தருக்கு பயப்படுறது ஞானம். ஞானம்னா என்னன்னு ஒரு வசனம் காமிக்கிறேன். 2 வசனம் தான் முடிச்சிருவேன். உபாகம் 32 எடுப்போம். உபாகம் 32:29. அவர்கள் ஞானம் அடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்து கொண்டால் நலமா இருக்கும். ஒரு மனுஷன் ஞானமா இருக்கிறான்னா தன் செய்கிற காரியத்தோட எண்ட் ரிசல்ட் பார்க்கறான்னு அர்த்தம். நம்மள சொல்லுவாங்களா, முட்டிட்டு யோசிப்பாங்க பார்த்தீங்களா? முட்டிட்டு யோசிக்கக்கூடாது. ஒரு காரியம் செய்யும் பொழுது விஸ்டம் இருந்துச்சுன்னா எண்ட் ரிசல்ட் தெரியும் அவனுக்கு. இதான் இப்படித்தான் முடியும் என்பது உனக்கு தெரியும். அதான் விஸ்டம் அர்த்தம். ஒரு தெரிஞ்ச காரியத்தை அப்ளை பண்றது மட்டுமல்ல, முடிவு ஒன்று தெரியும். அது தேவனோட பழக்கம். இன்னைக்கு நம்ம பேர்கள் பல பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இந்த பிஸ்னஸ் செஞ்சு பார்ப்பாங்க, அப்புறம் அது செஞ்சு பார்ப்பாங்க, இது செஞ்சு பார்ப்பாங்க, இது செஞ்சு பார்ப்பாங்க, அப்புறம் ஒன்றுனா செஞ்சு பார்த்து தெரியலையே கர்த்தர் நடத்துகிற மணி முதலே கேட்டிருக்கலாமே. கர்த்தரோட நல்ல பழக்கத்தை வைங்க, வசனத்தோட நல்ல நேரம் செலவழிங்க. என் மகனே வார்த்தையை கேள். கவனமாக கேட்டிங்கன்னா விஸ்டம் உள்ள வரும். விஸ்டம் வந்துருச்சுன்னா நன்மை தீமை என்னதென்று கரெக்டாக டிசைன் பண்ணலாம். வழி போக முடியாது. காலங்களை வீணாக்கிடக்கூடாதுங்க. நீங்கள் 120 வருஷம் வாழ்ந்தா கூட சொடக்கு விட்டது மாதிரி தான். நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழாத ஒவ்வொரு நாளும் வேஸ்டான நாள். கடைசியாக ஒரே ஒரு வசனம் பிரசங்கி திருப்புவோம். பிரசங்கி 10:10. இரும்பு ஆயுதம் மழுக்களாக இருக்க அதை ஒருவன் தீட்டாமல் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும். ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். ஒரு கோடாரி, ஒரு அருவா, மொட்டை அருவாவாக இருக்குன்னா நிறைய நேரம் வெட்டணும். நிறைய நேரம் வெட்டும் போது எல்லாருக்கும் எப்படி இருக்கும்னா, காலையிலேருந்து வேலை செஞ்சுட்டு இருக்காண்டா அப்படின்னு இருக்கும். என்ன பாடுபடுறான்,
இந்த குடும்பத்துக்காக உலன்னு உழைக்கிறான். அதுக்கு பதிலாக 10 மரம் இருக்குது, மதியத்துக்குள்ளே வெட்டணும். 1/2 மணி நேரம் தீட்டுங்க, அருவாளை தீட்டுங்க, எல்லாருக்கும் வேலை செய்யாமல் சும்மா இருக்கிற மாதிரி இருக்கும். 1/2 மணி நேரம் தீட்டி அப்படி வெட்டினீங்கன்னா ஒரு வெட்டில் டக்கு 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 டக்குன்னு விழும். ஏன்னா ஆயுதத்தை ஷார்ப்பன் பண்ணியிருக்கான். அப்படி சொல்லிட்டு ஒரு காரியத்தை பர்ஃபெக்டாக செய்வதற்கு ஞானம் தான் முக்கியம். அறிவில்லாத மக்கள் துரிதமாக செய்வார்கள், ஆலோசனை இல்லாமல் செய்வார்கள். ஞானம் உள்ளவர்கள் வார்த்தையில் வேலை செய்வாங்க. வார்த்தையில் வேலை செய்கிறது வந்து வேஸ்டாக டைம் இல்லைங்க, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. நீங்கள் இங்கே உட்காந்துருக்கிற ஒவ்வொரு மணி நேரமும் உங்களுக்கு எதிர்காலத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுற நேரம். சும்மா வேஸ்ட் டைம் இல்லை. நீங்கள் கேட்குறீங்க, வசனத்தை போய் திரும்பி கேட்குறீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். உங்களுடைய புத்தியை தீட்டுறீங்கன்னு அர்த்தம். புத்தியை ஷார்ப்பன் பண்ணுறீங்க. நன்மை தீமை என்னதென்று வகை அறுக்கலாம். இந்த அறுக்கிற சொல்லலை நான், ஆனால் அங்கே சொல்கிறது ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். அங்கே சொல்கிறது டிசர்ன் பண்ணலாம், வேறு பிரிக்க முடியுங்க. எப்படி வேறு பிரித்தார்? அவனுக்கு பட்டை எடுத்து எடுக்க சொன்னார். இன்னைக்கு என் பிள்ளை ஓம் பிள்ளைன்னு சொல்லாமல் எதை எடுக்க சொன்னார்? பட்டயத்தை எடுந்தார். வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருதா? பட்டயத்தை அந்த நேரத்துக்கு எடுக்கக்கூடாது, உள்ளே வச்சிருக்கணும். உள்ளே வச்சிருத்தீங்கன்னா ஆவியானவர் பட்டயத்தை சார்பாடு சொல்லுவார். மகனே, இது கர்த்தருடைய சித்தம் இல்லைப்பா பாரு, கர்த்தரோட ஆலோசனை இல்லைப்பா, கரெக்டாக சொல்லுவார், வழி நடத்துவார். அந்த கைடன்ஸில் போங்க. காலங்கள் வீணாகாது, நிறைவாக இருப்போம். சரியான காலத்தில் டெஸ்டினி ரீச் பண்ணிடுவோம். அவர் ரோடு போட்டாருங்க, ஜிபிஎஸ் வந்து மேப்பு போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும்? மேப்பு பார்க்கணும். உள்ள ஆவியானவர் மேப்பு இங்கே இருக்கு, போட்டே வாங்க, கரெக்டாக டெஸ்டினி கொண்டு போவார். அது நல்ல வாழ்க்கை, தரமான வாழ்க்கை, மனம் திரும்புகிற வாழ்க்கை, வார்த்தையோடு டைம் ஸ்பெண்ட் பண்ண குவாலிட்டி டைம். படி செலுத்துங்க, கர்த்தரை ஆராதிங்க, முழு இருதயத்தோடு ஆராதிங்க. செழிப்பு சுகத்தெல்லாம் பார்க்க வேணாம், அது தன்னால் வந்துடும் இல்லையா? அடுத்த வாரம் தொடர்வோம், எழுந்து நிற்போம். காலத்தை வீணாக்கிறாதீங்க, ஞானத்தோடு வளருவோம். அப்படின்னா கர்த்தருடைய நன்மை தீமை என்னதென்று கரெக்டாக டிசைன் பண்ண முடியும். கர்த்தருடைய பரிபூர்ணமான சித்தத்தை அறிந்து வாழ முடியும். ஜெபிப்போம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவருக்கா நன்றி, வார்த்தைக்கா நன்றி, கிருபைக்கா நன்றி, தயவுக்கா நன்றி, அனுகூலங்கள் ஒத்தாசைகளுக்கா நன்றி, எங்களை அளவில்லாமல் நேசிக்கக்கூடிய நம்முடைய நேசத்திற்காக நன்றி. கர்த்தாவே, நம்முடைய கரம் எங்கள் மேலே நிறைவாக இருக்கிறதுக்காக நன்றி. நம்முடைய காருண்யம் எங்களை பெரியவனாக்கிறதுக்காக நன்றி. என் வார்த்தையை கேட்டு அவையின்படி செய்கிற புத்தியுள்ள மனுஷனுக்கு எதிர்கொப்பிடுவேன்னு சொன்னீரே. எங்களை புத்தியுள்ள மனிதர்களாக, ஞானமுள்ள மனிதர்களாக மாற்றியிருக்கிறதுக்காக நன்றி. புத்தி இல்லாமல் நடக்கிற மக்கள் அல்ல, ஞானத்தோடு நடக்கிற மக்கள், வசனத்தின் நிறைவோடு நடக்கிற மக்களாய் மாற்றியிருக்கிறதுக்காக நன்றி. துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். உம்மே உறுதியாய் பற்றி கொண்டு வாழ உதவி செய்வீராக. உடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்துன்னு சொல்லப்பட்டிருக்கிறதே, வசனம் எங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்து ஞானமுள்ள மக்களாய் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய செய்கிற இது காமுக்கு நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வரியை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தரோடு ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கும் விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தரோடு ஆசீர்வதித்து ஜீவனோடு சுகத்தோடு தீர்க்காயுசோடு ஒரு நோயும் பலவீனமும் அணுகாமல் 120 ஆண்டுகளுக்கு மேலாக நிறைவாக வாழ வைப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.